முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூட உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதாவது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக்லாம் வந்து டோட்டலா வந்து மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். வி ரியலி அப்ரிஷியேட் சிஎம் விஜய் அவர்கள். பட் இதுல இருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் அப்புறம் ரிக்வஸ்ட் ஆல்சோ, போன ஆட்சியில் இதே மாதிரி 500 டாஸ்மாக் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையோ, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பக்கத்துலையோ, ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் பக்கத்துலையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மூடி இருக்காங்க. பட் நிறைய டாஸ்மாக் வந்து ரீலோகேட் பண்ணதா சொல்றாங்க. பட் அதுவும் ஷியூரா எங்களுக்கு தெரியல. பட் ரீலோகேட் ஆயிருக்கு. அது என்ன நம்பர்ஸ்ன்னு தெரியல. பட் அதே மாதிரி இங்கேயும் ரீலோகேட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். க்ளோஸ் ஆன டாஸ்மாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆனதாவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிக்வஸ்ட். ஆல்சோ லைக் அது வந்து எங்களோட விருப்பம் ஆல்சோ. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து அதை மூவ் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா ஆதவர்ஜன் அவர்கள் முன்னாடி தந்தி டிவியில் கொடுத்ததுல வந்து ஏன் டாஸ்மாக் வந்து பிரைவேட் ஆக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஸோ அதுவும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. ஸோ மூன்றாவதா என்ன அப்படின்னா, ஆல்சோ இந்த 500 மீட்டருங்கிறத கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணி வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவோம். ஸோ வெயிட் ஃபார் தட் வீடியோ. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.